ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. உலை வச்சாச்சு. அரிசி ஊற போட்டிருக்கேன். உலை கொதிக்க போட்டுடலாம். குக்கரில் காஞ்ச பட்டாணி ஊற போட்டிருந்தேன், அது இருக்குது. இங்கே அந்த சுடுதண்ணி எடுத்து புளி ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி ரசம், அதுக்கப்புறம் கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி கோவக்காய் அடுப்பில் ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திணை. இது திணை இன்றைக்கி வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். காலைல டிஃபனுக்கு நம்ம திணை வரகு, அதாவது நவதானியங்களையும் சிறுதானியங்களையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளையும் நம்ம பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சில மாதிரியான நோய்கள், அது நோய்கள்னு சொல்ல முடியாது, இப்போ அது எல்லாத்துக்குமே ரொம்ப காமனாகவே இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட வராமல் நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கு அதுதான் வழி, சிறந்த வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நல்லா ரெண்டு தடவை, இது 3ஆவது தடவை வாஷ் பண்ணுறேன். நல்லா இப்படி பனைஞ்சு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற போட போகிறேன். சாதம் வந்த பிறகு அடுப்பில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சாதம் கிட்டத்தட்ட வேக போகுது. கோவக்காயும் அடுப்பில் போட்டேன். இன்னும் கொஞ்சம் வதங்கணுன்னா மிளகாப்பொடி போட்டு தரலாம். திணை பொங்கல் சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியலை. எப்படியா சாப்பிட வச்சிடலான்னு பார்க்குறேன். திணையில் பொங்கல் மட்டும் இல்லை, நம்ம மாவுருண்டையும் திணையிலையும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரசத்துக்கு வச்சாச்சு. வரேன். இது பட்டாணிக்கு. என்னாச்சு? நீ தாண்டா இப்போ உள்ளே காட்ட போகிற. குளி. இது வெண்பொங்கலுக்கு தாளிக்க போகிறேன். நெய் ஊற்றிருக்கேன். பட்டாணி வெந்து கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்குன்னு பார்த்துடலாமா? மிளகு சீரகம் ஒடிச்சு தட்டி வச்சுருக்கேன் உரலில் போட்டு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி. நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு இல்லை, அதனால் இதை மட்டும் தாளித்து எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஒன்றும் பண்ணலை, முடிச்சுட்டு பார்க்கலாம். திணை வெந்துருச்சுன்னா இப்படி தான் இருக்கும். தண்ணி ரொம்ப இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அதாவது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும் போது இறுகி அது கரெக்டாக வந்துடும். இல்லாட்டினா சாப்பிடும் போது ரொம்ப இறுக்கமாயிடும். சட்னி தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பட்டாணி ரெடி பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்தெல்லாம் ஒதுக்கிட்டு ஃபைனலாக என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். சமையல் எல்லாமே முடிஞ்சு. வழக்கம் போல் ஒயிட் ரைஸ். இது நான் மறுபடியும் விசில் போட்டு மூடி வச்சிட்டேன். வெண்பொங்கலை அத்தடி சுடுது. சாப்பிட்றதுலையும் ஓரளவு நமக்கு எப்பயும் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரசம் ரெடி. இது வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி. கோவக்காய் நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிடலாம். பிபிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பட்டாணி. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணலை. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.